ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். நான் கூழ் ஊற்றுற அன்னைக்கு ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணுறேன், அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய், ஒரு 100 கிராம் கருணக்கிழங்கு, மொச்சக்கொட்டை 200 கிராமு, அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 200 கிராமு, 2 கீரைத்தண்டு, கருணக்கிழங்கு, வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மொச்சக்கொட்டை குழம்பு அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்ம நார்மலாக வைக்கும்போது சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். எதையுமே பண்டிகையில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டு தான், நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாடு ஒரு டேஸ்ட்டு தான். நான் 200 கிராம் மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வச்சு அதை ஒரு சின்ன குக்கரில் போட்டு அது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் அதுக்கு உண்டான மொச்சக்கொட்டைக்கு உண்டான உப்பு போட்டு வேக வச்சா போகிறோம். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை வெந்துருச்சு. அதுக்குள்ளே அடுத்தது என்ன பண்ண பார்க்கணும், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அதில் பாதி எடுத்து போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 சின்ன கீரைத்தண்டு, பெரிய கீரைத்தண்டாக இருந்தால் 1 போட்டால் போகிறோம், 2 சின்ன தண்டுன்றதுனால நான் 2 வாங்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன வாழைக்காய் 1 போட்டிருக்கிறேன். ஒரு 50 கிராம் கருணக்கிழங்கு. காய் அவங்கவுங்க விருப்பம், உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அந்த காயை நிறைய போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் காயை இதுதான் அதுதான் கணக்கு கிடையாது, நம்மளுக்கு எது டேஸ்ட் பிடிக்குதோ இதில் எந்த காய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதை வேக வைக்கிறது தான் நம்மளுது, அது கொஞ்சம் குழைய வேகணும். அதனால தான் நான் திருப்பி குக்கரில் போடுறேன், இல்லைன்னா அது ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. நான் ஒரு 3 தக்காளி அதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை திருப்பி அதில் போட்டுப்போம். ஏன்னா காய்க்கு நான் 2 விசில் விட போகிறேன். அந்த அளவுக்கு வெந்திருக்கு. அது மொச்சக்கொட்டை எவ்வளோ வேகுதோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதில் திருப்பி அந்த மொச்சக்கொட்டையை போடுறேன். இப்போ அதுக்கு உண்டான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா நான் குழம்பு நிறைய பண்ண போகிறேன். அதனால் காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 3 இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த குழம்புக்கு உண்டான காய் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு அதில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே மொச்சக்கொட்டைக்கு உண்டான கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு உண்டான உப்பு அதில் சேர்த்துட்டு அதை ஒரு குலுக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் விட்டிங்கன்னா போகிறோம். அந்த அளவுக்கு அதை வேக வைக்கலாம். நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காவை வெட்டி வச்சுருக்கிறேன். காய் வெந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காய், ஏன்னா கத்திரிக்காய் கூடவே போட்டோம்னா ரொம்ப மேஷ் ஆகிடுது, கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இப்போ இந்த அளவுக்கு வெந்தப்புறம் அந்த கத்திரிக்காவை அதிலே போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நான் கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வெயிட் இல்லாமல் அதை கொதிக்க வைக்கணும். குழம்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். எப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நல்லா திக்கானா பிடிக்கும். அதனால் அந்தளோட அளவெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அதை கரெக்ட் பண்ணி இறக்கிக்கணும். ஏன்னா இப்போ கூழெல்லாம் ஊற்றி கொடுக்கும்போது நிறைய குழம்பு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் திக்கும் இல்லாமல் தண்ணியும் இல்லாத மாதிரி ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதனால் நான் கத்திரிக்காய் இப்போ போட்டு வெயிட்டு போடாமல் கொதிக்க வைக்க போகிறேன். புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு 50 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளியை கரைச்சி எடுத்துப்போம். அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியணும்னு பொரிக்க போகிறோம். இது கடையில் விற்கும்.
வடகம்னு கேட்டால் கடையில் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது. அந்த வடகம் வந்து இந்த குழம்புக்கு தாளிப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்பு, மீன் குழம்பு அதுக்கெல்லாம் கடுகு கூட அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கடையிலையுமே அது கிடைக்கிது. அந்த காலத்தில் அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டிலேயே செஞ்சுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் யாருக்கும் டைமும் கிடையாது. பிளாட்டில் இருக்கிறனால அதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடமும் கிடையாது. அதனால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் பூண்டையும் பல்லு இந்த உரித்து எடுத்துகிட்டு நசுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கட்டி பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தாளிப்பில் போட போகிறோம். கடுகு பொரிஞ்சிச்சு, நான் பெருங்காயம் போடுறேன். அடுத்தது அந்த வடகத்தை போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நான் தட்டி வச்சுருக்கிற பூண்டு அது கூட சேர்த்துக்கிறேன். அதுவும் சவந்து வரும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறது உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா அது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அது ஓரளவுக்கு சவந்து வந்தப்போ நம்ம கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து அதில் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம குக்கரில் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த டைமில் புளியை கரைச்சிட்டு, கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்ட அப்புறமா அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த அப்புறம் தான் நம்ம தாளிப்பு அதில் சேர்க்கணும். அதனால் புளிப்பு, காரம் எல்லாம் வந்து இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. புளி ஊற்றிட்டப்புறம் காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு, அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை. காரம் கம்மியாக இருந்தால் காரம் சேர்த்துக்கோங்க, இல்லை புளி கம்மியாக இருந்தால் புளி சேர்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சாமிக்கு வைக்கிறதுன்றதுனால இப்போ நம்ம பார்க்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கே திட்டம் தெரியும். அவங்கவுங்க வீட்டில் வைக்கிற குழம்பு தான். இப்போ நம்ம வைக்கிறதில்ல. அதிகமானா அதை இப்போ நம்ம 3 பேருக்கு சாம்பார் வைக்கணுன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போடுறோன்னா, இப்போ 4 பேருக்கு வரும்போது இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். அதனால் இந்த குழம்புக்கு ஏற்ற புளி, காரம், உப்பு இவ்வளோ போருன்றது நம்மளுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். வந்தப்புறம் நம்ம அந்த தாளிப்பு அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிருக்கு. இப்போ நான் தாளிப்பு அதில் சேர்த்துட்டப்புறம் இதுக்கப்புறம் திக்காக வேணுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்றது நம்மளோட ஐடியா தான். அதனால் அந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோ கொதித்து திக்காகணுன்னா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா ஓரளவுக்கு போகிறோன்னா அதை வந்து அந்த ஸ்டேஜோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நிறுத்திக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்க போகிறேன். ஏன்னா அது கூழில் ஊற்றி சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடுக்க போகிறேன். இப்போ அது கொதிக்க விடலாம். கொதித்து நல்லா வந்தோடனே நம்மளோட மொச்சக்கொட்டை குழம்பு தயாராகிடும். நான் தயாரானவுடனே உங்களுக்கு காட்டுறேன். மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்னும் ஒரு 2 கொதிக்க விட்டு திக்கான பண்ணோம் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த நான் பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்மளோட மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிறதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் இது கூழ் ஊற்றுற அன்றைக்கி இந்த 3 ஐட்டமுமே நான் செஞ்சு வச்சுருந்தேன். அதாவது கூழ், மொச்சக்கொட்டை குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். இது ஒரு நல்ல காம்பினேஷன் இது 3. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.